அஸ்ஸலாமு அலைக்கும் கைஸ். எஸ்டர்டே நைட் டின்னருக்காக வெளியே வந்திருந்த vlog தான் இது. ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா நான் கொஞ்சம் சேடாக வந்து பிள்ளைங்களை மிஸ் பண்ணுற மாதிரி ஃபீல் பண்ணிட்டு உட்காந்துருந்தேன். ஹஸ்பண்ட் வந்துட்டு ஏன் இவ்வளோ சேடாக இருக்கவா வெளியே போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு வந்துட்டாங்க. எனக்கு இந்த சுச்சுவேஷன் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 15-16 இயர்ஸ்க்கு முன்னாடி சேம் இதே மாதிரி தான் எனக்கு நடந்திருக்கு. ஏன்னா அப்போ வந்து பார்த்திங்கன்னா எனக்கு இந்த ஊர் புதுசு. எனக்கு கன்னட லாங்குவேஜ் தெரியாது, ஃப்ரெண்ட்ஸ் யாரும் இல்லை. ரொம்ப க்ளோஸ்ன்னு சொல்ல போனால் ஹபியை தவிர வேறு யாரும் அவ்வளோ ஒன்றும் க்ளோஸ் இல்லையா. ஸோ அந்த மாதிரி சேடாக இருக்க டயத்துலலாம் அப்பா அம்மாவை ரொம்ப மிஸ் பண்ணும் போதெல்லாம் இவர் வந்து இந்த மாதிரி ஹோட்டலுக்குலாம் கூப்பிட்டு போவாங்க, வெளியே கூட்டிகிட்டு போவாங்க. ஸோ அதே ஃபீலிங் தான் எனக்கு இருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் என்ன ஃபுட் ஆர்டர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்லாக் பார்த்துட்டு இருந்தேன். ஹப்பி வந்து தெரியாமல் வீடியோ எடுத்திருக்காரு. நான் வந்து நிறைய தடவை அவர் வீடியோ கவர் பண்ணியிருக்கேன் இல்லையா. ஸோ அவர் வந்து சொல்லியிருந்தார் ஒரு தடவை நான் உனக்கு தெரியாமல் வீடியோ எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. நமக்கு என்ன தான் சாப்பாடு முக்கியமாக இருந்தாலும் இந்த மொபைல் மேலே தானே கண் இருக்கும். நான் வந்து கண்டுபிடிச்சிட்டேன். அப்படியே வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ஆர்டர் பண்ண ஃபுட்டுமே வந்துடுச்சு. இது வந்து எங்கள் ஊரில் நியூவாக ஓப்பன் ஆகிருக்க ஹோட்டல் தான். பட் ஆம்பியன்ஸ் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு ஹோட்டலோடது. ஃபுட்டு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒஸ்ட்டான ஃபுட்டு. நல்லாவே இல்லை, கொடுத்த காசுக்கு ஒர்த்தே இல்லை கொஞ்சம் கூட. நாங்கள் வந்து ஃபுட்டெல்லாம் நிறைய அப்படியே வச்சுட்டோம். ஃபைனலாக ஒரு ஐஸ்கிரீம் மட்டும் சாப்பிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். அஸ்ஸலாமு அலைக்கும், பாய் கைஸ்.